அஸ்ய பூர்வவக்த ஏவம் குண விசேஷேன பேரை சொல்லுங்க. பிரியா. பிரியா நாமதேயஸ்ய சொல்லுங்க. இத சுவாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுக்குறீங்களா? பேர் சொல்லுங்க. யமுனா, ஆ. சிம்மராசி, மக நட்சத்திரம். அஸ்ய யஜமானஸ்ய யமுனா நாமதேயஸ்ய மக நக்ஷத்ராணாம் சிம்மராசியாம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வித்ய விஜயபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயுட் புருஷத் சதேந்திரிய ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலே பவ சர்வாபிஷசித்திரஸ்து. வாமா. சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? அஸ்ய பூர்வவக்தே ஏவம் குண. இங்க கொஞ்சம் உட்காருவோமா? மா, யாருமா யமுனா? அவ உனக்கு அக்கா மாதிரிமா. மேரா தீதி? ஆமாம்மா, உனக்கு அக்காதான். மும்பைலேருந்து என்னை கூட்டிட்டு வந்தவரு எனக்கு பித்தாஜின்னு சொன்னாரு. இங்க எனக்கு அக்கா இருக்குன்னு சொல்ற. இவங்க எல்லாரையும் விட்டுட்டு நாம ஏமா மும்பையிலேயே இருந்தோம்? சொல்லுமா, நாம ஏன் தனியா இருந்தோம்? உன்னை கஷ்டப்பட விட்டுட்டு இவங்க எல்லாரும் எங்க போனாங்க? தேன்மொழி, நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதுன்னு. ஒரு நாள் உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொல்றேம்மா. தோபா தோபா, என்னை மன்னிச்சிடுமா. இனிமே இப்படிலாம் கேட்க மாட்டேன். அம்மா, பிதாஜி நல்லவரா? தெய்வம்மா, அவர் நமக்கெல்லாம் தெய்வம். தெய்வம் கூட சில நேரங்கள்ல மனுஷங்களுக்கு சோதனையும் கொடுக்கும். ஆனா நமக்கு நடந்த சோதனைகளுக்கெல்லாம் அவர் காரணம் இல்லம்மா. அவர் ரொம்ப நல்லவர். அம்மா, நமக்கு வேற யாருமா இருக்காங்க? எல்லாரும் இருக்காங்கம்மா. ஆனா இப்ப நாம அவங்கள சொந்தம் கொண்டாட முடியாது. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற சந்தோஷம், நிம்மதி, இது கடைசி வரைக்கும் நமக்கு கிடைச்சாலே போதும்மா. நாம அவங்கள விட்டு விலகி நிக்கிறதா அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அச்சாம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பாவை வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் நீ அப்பான்னு கூப்பிடணும். வெளியிடங்கள்ல அங்க இங்கன்னு போனா நீ அவர் சாருன்னு தான் கூப்பிடணும். ஏன்னா நமக்கு அடைக்கலம் கொடுத்த அவருக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, அவரோட கௌரவமும் குறையக்கூடாது. புரிஞ்சுதாம்மா? இன்னைக்கு நைட் 3 டிக்கெட் தானே சார்? ஆமாம் சார், பாண்டியன் எக்ஸ்பிரஸில். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கு. ஓகே சார், டிக்கெட்டை புக் பண்ணி வீட்டுக்கே கொடுத்து விட்றேன். கேஷ் அப்போ கொடுத்தா போதும். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ. ஹாய். ஹாய். நீங்கள் எங்க? உங்க பைக்கை பார்த்தா அதான் இங்கே வெயிட் பண்ணேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சென்னையில் ஒரு ஃபங்க்ஷன், டிக்கெட் ரிசர்வ் பண்ண வந்தேன். அப்புறம் சார், தற்செயலாக தான் உங்க பைக்கை பார்த்தேன். ஆக்சுவலாக நான் உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சுரேஷ்? அந்த வரதராஜன் மறுபடியும் என்னை மிரட்டினான் சார். எப்போ? ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல? நேற்று நைட் நான் வீட்டுக்கு போகும்போது அவன் அடியாட்களோட வந்து என்னை மிரட்டினான் சார். நைட்டே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு விட்டேன் சார். என்ன சுரேஷ், போலீஸ்காரனுக்கு எங்க டே அண்ட் நைட்? எந்நேரமும் டியூட்டி தான். ஏற்கனவே கஞ்சா கேஸ்ல எங்கிட்ட இந்த தப்பிச்சிட்டா. நேற்று நைட் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா தூக்கி உள்ள போட்டிருப்பேன். சாட்சிகள் இல்லாதனால தான் தப்பிச்சிட்டு இருக்கான் ராஸ்கல். காலையிலேருந்து அம்மாவுக்கு தெரியாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார். ஆனால் அவங்கள அவாய்ட் பண்ணவே முடியல. வரதராஜன் மறுபடியும் என்னை மிரட்டின விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல சார். ஐம் சாரி சுரேஷ், இன்னைக்கு நைட்டு அர்ஜென்ட்டாக சென்னை போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். நீங்களும் ஒன்று செய்யுங்க, ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. யார் இன்சார்ஜாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு கேஸை ஹேண்டில் பண்ண சொல்கிறேன். ஐம் சாரி. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நீங்கள் மெட்ராஸ்க்கு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் உங்கள் டிபார்ட்மெண்ட் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை சார். அப்படி சொல்லாதீங்க சுரேஷ், நானும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்கேன். ஐம் சாரி சார். இட்ஸ் ஓகே, வந்ததும் பார்க்குறேன் நானா அந்த வரதராஜனான்னு. ஓகே, தேங்க்யூ சார். ஐம் சாரி சுரேஷ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஹாப்பி ஜர்னி சார். தேங்க்யூ.
பாய். See you. தம்பி, ம்? பாப்பா பேருக்கு ஒரு கவர் வந்திருக்கு. கொடுங்க. அப்பா, அப்பா, அப்பா. இதோ வரேன்ப்பா. என்னப்பா? நம்ம தாமரை ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலப்பா, ஆமா, அன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனில இருந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க, அட்டன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுல பாஸ் பண்ணிட்டாப்பா. கம்பெனில இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? என் செல்லத்தை உடனே பாராட்டி ஆகணும். வா 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 வா. செல்லம், செல்லம், வாங்கப்பா. உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமா? ஐயோ, செல்வம் ஏதாவது லெட்டர் அனுப்பியிருப்பாரோ? என்னம்மா அப்படி பாக்குற? டேய் சொல்லண்டா அருள். தாமரை, நீ அட்டன் பண்ண கேம்பஸ் இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டமா? அப்படியா? ஆ. ஆ. ஏம்மா, நீ அவசியம் வேலைக்கு போய் தான் ஆகணுமா? ஆமாப்பா, 12,000க்கு மேல சேலரி கிடைக்கும். இதை பாருமா, நமக்கு இருக்கிற சொத்துக்கு நீ இன்னொருத்தன்ட்ட கைகட்டி வேலை பார்க்கணுமா? நான் எதுக்காக சந்தோஷப்பட்டேன்னா, 40-50 பேர் கலந்துக்கிட்ட இன்டர்வியூவில் நீ ஜெயிச்சிட்டம்மா. அதுக்காக தாம்மா. நல்லா யோசிச்சிக்கம்மா. சரிம்மா, நீ படுத்துங்க. நான் கல்குவாரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ம் டே அருள், அப்பா. கார் எடு, சரிப்பா. நாம போகலாம். ம் நான் வரேம்மா. தேன்மொழி, ஆ? ஜெயந்தி வீட்ல உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களா? அதெல்லாம் சொல்லி உன்னை வேதனைப்படுத்த விரும்பலம்மா. நல்ல வேளை ஹமீத் அங்கிள் வந்து என்னை அந்த சேட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாரு. அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. உனக்கு அங்க வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இல்லம்மா, அவங்க தான் பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கும் முன்னால வேற ஏதாவது? புரியுதுமா. உனக்கு நடந்த கொடுமை எங்க எனக்கும் நடந்திருக்குமோன்னு பயந்து கேக்குறியா? இல்லம்மா, அமீர் பாய் உருவத்துல அல்லாவும் சேட்டு உருவத்துல காளியும் என்னை காப்பாத்திட்டாங்க. ஆ. வாங்க வாங்க. என்ன தேன்மொழி, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ம் சரி, தேன்மொழிக்கு ட்ரெஸ் எடுக்க சொன்னேன், எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோம். தேன்மொழி, அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்பாட்ட ம், காமிக்கிறேன். சரிம்மா. என்னங்க, நீங்க மும்பை போயிட்டு வந்ததை பத்தி யமுனா ஏதாவது கேட்டாளா? யாரும் எதுவும் கேட்கல. பட்டாபி அண்ணன்ட்ட மட்டும் தேன்மொழி கூட்டு வந்தா சொன்னேன். சந்தோஷப்பட்டார். நான் கூட சந்தோஷமா இருக்கேங்க. ஏன்னா நான் யமுனாவை பார்த்தேன். எங்க? தேன்மொழிக்கு ட்ரெஸ் வாங்க போனப்ப கடையில பார்த்தேங்க. போட்டோல பார்த்ததை விட நேர்ல அழகா ரொம்ப லட்சணமா இருந்தாங்க. இந்தாம்மா. ஆ.
ஓ பியூட்டிஃபுல், வெரி நைஸ். யார் செலெக்ஷன்? நான் தான். ஓ பியூட்டிஃபுல் டிசைனா, பிரமாதமா இருக்குப்பா. கொண்டா. இந்தாங்க. இது என்ன சாரி? தேன்மொழிக்கா? இது யமுனாவுக்குங்க. யமுனாவுக்கா? யமுனாவோட நிச்சயதார்த்தத்துக்கு ஏதோ என்னால முடிஞ்சது. அன்னைக்கு இதை அவ சபையில கட்டிக்கிட்டு நின்னான்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. அது சரி, எப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி கொடுக்குறது? தெரியல, அவளுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. சரி, முயற்சி பண்ணுறேன். நான் கிளம்புறேன். அவங்க இந்நேரம் பர்ச்சேஸ் முடிச்சு வந்திருப்பாங்க. காஃபி சாப்பிட்டுட்டு போங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேணாம், இப்போ லேட் ஆயிடுச்சு. ஓகே தேன்மொழி வரேன். ம். வரேம்மா. ம். ஐஸ்வர்யா செமஸ்டர் நெருங்குதுல்ல, அதுக்கு ப்ரொஃபசர் ஸ்பெஷல் கிளாஸ் ரெக்கமெண்ட் பண்ணாரு. விவேகா இன்ஸ்டியூட்ல நாளைக்கு நாம போய் ஜாயின் பண்ணிடலாமா? ம். ஓகே. ஏண்டி ஒரு சுவாரஸ்யமே இல்லாம பேசுற? ஏய், 2 நாளா அவளோட ஆள் வரலல்ல, அதான் மேடமோட முகம் சுண்டி போச்சு. ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், எதுக்குடி டென்ஷன் ஆகுற? இந்த கெமிஸ்ட்ரி எங்களுக்கும் தெரியும். என்னடா திவா 2 நாளா காலேஜுக்கே வரல? எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அக்காக்கு நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதனால தான் வர டேய் முடியல. திவா, ஆ அங்க பாரு. இருங்கடா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகேடா, வா போலாம். என் பின்னாடி பிரபாகர்னு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான்ல, ஆமா. அவன் நேத்து சன் மியூசிக்கு ஃபோன் பண்ணி ஸ்டெல்லா ஐ லவ் யூன்னு சொல்றான்டி. நிஜமாவா? ஆமாண்டி, அவனுக்கு எவ்வளவு லொல்லு இருக்கும். இருக்கு. பயங்கரமான திமிரடி அவனுக்கு. ஆமா. ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தனியா. ஐஸ்வர்யா, நாங்க கிளம்புறோம். நாங்க கிளம்புறோம். ஐஷு, ம். ம். ஐஷு, சாரி ஐஷு, வீட்டில் 2 நாளாக வேலை இருந்துச்சு, அதனால தான் காலேஜுக்கும் வர முடியல, உனக்கும் ஃபோன் பண்ண முடியல. நான் முடிவு பண்ணிட்டேன். 5 to 6 நம்ம மீட்டிங் டைமா இருந்தது. அதுல ½ an hour மைனஸ். இனிமே 5 to 5:30 தான். ஐயோ ஐஸ், இந்த பனிஷ்மெண்ட்லாம் என்னால் தாங்க முடியாது ஐஸ். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேளு, நான் கரெக்டாக சொல்கிறேன். நீ இப்படி திடீர்னுலாம் முடிவு எடுக்காத ஐஸ், ப்ளீஸ். யமுனா அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதனால தான் வர முடியல, அதான். அதனால என்ன நினைக்கல, அப்படிதானே? ஆமாம், உன்னை நினைக்கல. உன்னை மறந்தா தானே ஐஷு நினைக்கிறதுக்கு. இப்படி பேசியே என்ன கவுத்துரு. ஐஸ், நான் காலேஜுக்கு வந்தது கூட உன்னை பார்க்க தான், தெரியுமா? இந்த பாரு, நீ நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பாக வரணும். என் அழைப்பில் வர ஒரே ஆள் நீ தான், நீ மட்டும்தான். ஐயோ, நான் மாட்டேன். ஐஷு ப்ளீஸ் ஐஷு. வேண்டாம் திவா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், நான் செத்தேன். ஐயோ அதெல்லாம் வரமாட்டாங்கம்மா, நாங்களே செலக்டட் பீப்புள் தான் இன்வைட் பண்ணிருக்கோம். வேண்டாம் திவா, ப்ளீஸ். ஐஷு நீ வந்தேன்னு வையேன், நான் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உனக்கு அறிமுகப்படுத்துவேன். நம்ம கல்யாணத்துக்கு அது ரொம்ப சௌரியமா இருக்கும். அப்படிங்கிற? இங்க பாரு ஐஷு, நீ வரதை யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எங்க அக்கா மேரேஜும் லவ் மேரேஜ் தான். சரி, நான் வரேன். ஆமா, நிச்சயதார்த்தம் எங்க? எங்க வீட்டுல தான். ம். அது பாரு, நாளைக்கு உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ கண்டிப்பா வரணும். கண்டிப்பா நான் வரேன். தேங்க்யூ. கிரிஜா, ம்? யமுனாவோட நிச்சயதார்த்தத்துக்கு உங்க வீட்டு மூத்த மாப்பிள்ளைங்கிற முறையில பெருசா ஏதாவது செய்யணும். யமுனாவுக்கு என்ன வாங்கலாம்? உங்களுக்கு எது விருப்பமோ அதை வாங்கி கொடுங்க. இல்ல அவளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. செயின், மோதிரம், நெக்லஸ். அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கி கொடுங்க. கேட்காமலே இருந்திருக்கலாம். ஹலோ மாமா, நான் யமுனா பேசுறேன். சொல்லு யமுனா. கிளம்பிட்டீங்களா? ஆ, கிளம்பிட்டே இருக்கோம். கிளம்புறதுக்கு முன்னால உனக்கு பிரசன்ட் வாங்கணும் இல்லையா? அதான் ஜுவல்லரி ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கோம். ஐயோ, அதெல்லாம் எதுக்கு மாமா, நிச்சயதார்த்தம் தானே. இதை பாரு, வாங்கி தர வேண்டியது எங்க பொறுப்பு, வேணான்னு சொல்லக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. ஆ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வாங்க. அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். அந்த சர்ப்ரைஸ் தான் நமக்கு சந்தோஷமே. சோ gift சர்ப்ரைஸா இருக்கணுங்கிற உன் ஆசையை கெடுப்பானே. என்ன வாங்கினேன்னு சொல்ல மாட்டேன். எத்தனை மணிக்கு மாமா ட்ரெயின்? அத்தையும் வராங்கல்ல? எல்லாரும் வரோம். பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல கிளம்புறோம். சரிங்க மாமா, நாளைக்கு கரெக்டா ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பிச்சிடுறேன். சரி யமுனா, பாய். பாய். போலாமா? ம்.
ஹலோ சார் நான் கான்ஸ்டபிள் வெங்கட் பேசுறேன் சார். சொல்லுங்க வெங்கட். சார் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு மரணம் நடந்து போச்சு சார். இறந்தது வியாபாரிகள் சங்க செயலாளர் சார். பெரிய கலவரம் ஆயிடும் போல் இருக்கு. இப்பவே பஸ் மறியல் அது இதுன்னு இறங்கிட்டாங்க சார். நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஸ்பாட்ல தான் சார் இருக்கேன். நான் உடனே வந்துடுறேன். ஓகே சார். என்னங்க ஆச்சு? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு மர்டர். நான் உடனே ஸ்பாட்ல இருக்கணும். ஊருக்கு வருவேனான்னு கூட தெரியாது. நீ அம்மாவும் கிளம்புங்க. இப்பதான் யமுனா கிட்ட வரேன். நான் அப்புறமா யமுனா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. என்னங்க? அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை. தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி வந்த பாசத்தின் அரசாட்சினி.